அரசியல் செய்தது பத்தாதுன்னு தலை அஜித்தை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறது இந்த மீடியாக்கள் எல்லாருமே. கரூர் துயர சம்பவத்திற்கு அந்த தனிநபர் மட்டும் பொறுப்பல்லன்னு விஜய் அஜித் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து விஜய் மட்டும் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. அரசு பொறுப்பு, மீடியாக்கள் பொறுப்பு, தனிநபர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பு அப்படிங்கிறார். மீடியாக்களை பெரிய அளவுல எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அரசியலா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல போட்டி உணர்வுகளை ஏற்படுத்துறதே இந்த மீடியாக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவுல விமர்சனம் பண்ணிருக்காரு. என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்கள்ல போய் கூட்டிட்டு விட்டுட்டு வர முடியல, அந்த அளவுக்கு என்ன ஒரு தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இந்த மீடியாக்களும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நேற்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏகாதசி பண்டிகையில பெருமாள் கோயில 10 நபர்கள் உயிரிழந்தாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி. ஒருவேளை தமிழ்நாட்டுல கரூர் துயர சம்பவத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான் அப்படின்னா ஆந்திராவில் நடந்த அந்த குற்றச்சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க பெருமாள் மீது பழி சொல்ல முடியுமா? பெருமாள் மீது இருக்கக்கூடிய பக்தினால் தான் மக்கள் வந்தார்கள் சொல்லிட்டு அவரை தூக்கி ஜெயில போட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு பொறுப்பேற்றுக்கணும்? எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் வந்தாலும் காவல்துறையும் அரசாங்கமும் தான் முழு பொறுப்பேற்கணும். ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு அந்த அளவுக்கு கண்டனம் குறித்து பேசியிருக்காரு. 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. 50,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியால நடந்துட்டு இருக்கான தமிழ்நாடு மட்டும் தான் இது அரசியல் படுத்தப்படுதுங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்க.